அர்ஜுன் மாதிரி. ஏய் அர்ஜுன், அர்ஜுன், ஏய் அர்ஜுன் நில், அர்ஜுன். ஓகேயா? யாரு? விஷால்? ஆமாம் விஷால் தானே. என்ன இங்கே பக்கத்தில் பார்க்குக்கு வந்தனா? அதான் ஓகே வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். டேஞ்சர் சாங் இடத்துல நீ ஏன் போஸ்ட் பண்ணுறேன். வழக்கமாக என் ஃப்ரெண்டு வருவான், இன்றைக்கு வரல. இல்லாட்டி நீ வேறு யாரும் கூப்பிடலாம் தானே? எல்லோரும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க. சரி வா, நாங்கள் போவோம். கிட்ட வந்துட்டேன் தானே? ஓமாம் வந்துட்டோம். ஓமாம் வந்துட்டோம். கவனமாக அங்கால சைடில் பிடிச்சிக்கணும். என்னண்ணா தடிக்கு பாருங்க, அப்படியே இருக்கணும். என்னது மறந்து மாறி இருக்கு. உங்களோட கேட்கணும் இருந்துச்சுன்னா நடிகளும் இங்கேயே வாரீங்க. இந்த பார்க்கல ஏதாவது விஷயம் இருக்கா? இந்த இடத்துக்கு வந்தால் மனசுக்கு ஒரு நிம்மதி மாதிரி. பின்னால் அந்த அருவி சத்தம் காதுக்கு கேட்க இனிமையாக இருக்கு. வேற ஒன்றும் இல்லையா? வளமையாக ஒரு பொடியன் பார்க்க வர்றது பொண்ணுங்களை பார்க்கத்தான். நீங்கள் யாராச்சும் பார்க்க வந்தீங்களா? சாரி பாஸ், ஏன் அழுகிறீங்க? ஐயோ நான் ஒரு லூஸு. உங்களுக்கு கண் தெரியாது என்று மறந்து நான் இப்படி கேட்டுட்டேன். சாரிண்ணா. ஆனால் ஒன்று, கண்ணால் ரசிக்கிற உலகத்தை விட மனசால் ரசிக்கிற உலகம் எவ்வளோ சுவாரஸ்யமானது தெரியுங்க. சாரி பாஸ், நான் உங்களை ஹேட் பண்ணேன். நான் எதுக்கு இங்கே வந்தனான்னு உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு காதலி இறந்தேன். ஐயோ கடவுளே, இது புரியாமல் நான் உங்களை ஹேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாது, இதே இடத்துல நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். என்ன இது 4 மணிக்கு வர சொன்னேன், 4:30 ஆயிட்டு காணலையே. ஹே சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு பழகி போச்சு. ஏன் திடீர்னு ஃபோன் அடிச்சு வர சொன்னீங்க? அர்ஜுன், என் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. அர்ஜுன் என்ன மாப்பிள்ளை பார்க்குறார்? உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கதைச்சு என்னை பொண்ணு பார்க்க வரணும் அர்ஜுன், ப்ளீஸ். அர்ஜுன், நீங்கள் இல்லாட்டி செத்துடுவேன் அர்ஜுன். நான் உங்களுக்காக தான் வாழுறேன். சரி, நீ கவலைப்படாத. நான் உங்கள் அப்பா அம்மாட்ட கதைச்சிட்டு என் அம்மாட்டையும் கதைச்சிட்டு நான் பொண்ணு கேட்க வரேன் நாளைக்கு. மாப்பிள்ளை அப்பா எப்போ வேணாலும் பார்ப்பார். சரி, நான் இப்பயே போயிட்டு நான் பொண்ணு கேட்டுட்டு வரேன். உங்களை லவ் பண்ணுறேன் அர்ஜுன். கண்டிப்பாக உன்னை எங்கள் அம்மா ஏற்றுக்கொள்வாங்க.
கவலைப்படாது. எவ்வளோ கூடிய சீக்கிரம் அம்மாட்ட பேசி பொண்ணு கேட்க முடியுமோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் நான் இப்பயே போய் அம்மாட்ட கேட்க போகிறேன். ஐ லவ் யூ அர்ஜுன். ஐ லவ் யூ டு மீரா. வீட்டை ட்ராப் பண்ணட்டா? இல்லை, வழியில் ட்ராப் பண்ணுங்க. சரி, ஓகே. என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களே? ஒரு விஷயம் பேசணும். நான் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறேன். ஆமாம், என் பேர் மீரா. இவங்க பக்கத்தில் இருக்கா. ஃபோட்டோ எனக்கு பிடிக்குமா? நான் லவ் பண்ண பொண்ணு தான். எனக்கு போட்டோ வேணாம், ஒன்றும் வேணாம். சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு பார்த்து வளர்த்தது நான். உனக்கு யார கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சரியோ? அது மறந்து போடாது. அவளை நான் 4 வருஷமா சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லாட்டிக்கு அவனும் இருக்க மாட்டேன், அவள் இல்லாட்டிக்கு நானும் இருக்க மாட்டேன். இந்த காலத்து காலம் பற்றி எனக்கும் தெரியும். என்ன மனசை மாற்றவும் மாட்டேன், மாற்றவும் முடியாது. தயவு செய்து தனியாக விட்டு போவாங்கல்ல. ஹலோ ரமேஷா, எனக்கு ஒரு முக்கியமான அலுவல் ஒன்று செய்ய வேணும். என்னுடைய மகன் ஒரு பட்டியை விரும்புறான். அந்த பட்டையின போட்டோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவளை ஒருக்கா மிரட்டி என் மகனை மறக்க வைக்கும். இதுதான் ஒருக்கா செய்து விடுங்க ஒருக்கா ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய். ஓம் அர்ஜுன், இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே நிற்கிற? ஓ, போயிட்டாவா? நான் வீட்டுக்கு கிட்ட போயிட்டேன். ஓகே அர்ஜுன், நான் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டேன். மீரா, இவ்வளவுதான். நான் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டேன். நீ கிட்ட வந்தோடனே கால் பண்ணேன். ஓகே, பாய். ஏய் ஏய், நீதானா அமீரா? ஓம், நீங்கள் யாரு? நான் யாரும் தேவையில்லை. நீதானா அமீரா? ஓம், நான் தான் அமீரா. அர்ஜுன நீ லவ் பண்ற? ஓம், அர்ஜுன் என்ற பாய் ஃப்ரெண்ட். அர்ஜுன நீ மறந்துடணும், சரியா? ஏன்? நான் மறக்க மாட்டேன். அவரை நான் நேசிக்கிறேன். உங்களோட காதலை கொண்ட குப்பையில் போடுங்க. எனக்கு அம்மா அடிச்சவா மேட்ரை க்ளோஸாக பண்ண சொல்லி நீ அவனை மறக்காட்டி உண்ட குடும்பம் நீ எல்லாரையும் போட்டு. ஐயோ, ஏன் பெரிய வார்த்தை? இது பெரிய இஷ்யூ, சரியா? உண்மையா காதலிக்கிறேன் அர்ஜுன. உண்மையான காதலை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் அவனுக்காக செத்துடுவேன். ப்ளீஸ். மறக்க முடியாது. என்ன நீ ஓவர கதைக்கிற? சொன்னா கேட்கிற இல்ல, என்ன படுக்கிற மேல நடிக்கிறியா? ஹே அமீரா, ஹே 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 அமீரா, ஹே 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 அமீரா, ஹே. சாரி 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 சாரி. Amira! 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 Hey! Itachi! Hey! Amira! Amira!
நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்காம கொஞ்சம் ட்ரிங்க் குடிக்கப்போ. எனக்கு ட்ரிங்க் வேணாமா, நான் செத்து போறேன். ஐயோ, நான் தப்பு செய்துட்டேனே. இந்த காலத்து காதலை பார்த்து இந்த காதலும் தப்பா இருக்குமோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் சேர்த்து வச்சிருப்பேனே. எனக்கு அப்பவே தெரியுமா நீங்க எப்படி வந்து சொல்லுவீங்க. இப்ப அதான் நான் அப்பவே சொன்னேன் அவளை நான் லவ் பண்றேன். எங்க கேட்டீங்க? இப்போ வந்து சொல்லிக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன். ஒரு வகையில அவள் சாகுறதுக்கு நானும் காரணமாயிட்டேன். என்ன இரட்ட சொல்லிதான் நான் ஆளை அனுப்பினான். ஆனா எதிர்பாராத விதமா இப்படி நடந்துட்டதா போ. உங்களுக்குள்ள இவ்வளோ சோகம் இருக்குமென்று எனக்கு தெரியாமல் போச்சு. கேட்டு எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா பட்டவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, கண் எப்படி உங்களுக்கு போச்சு? கண்ணா? கண்மூடி திறக்கிற செகண்டில் மறைகிற காதல் எவ்வளோ இருக்குது. ஆனால் கண் போன பிறகு உங்கள் காதல் நினைச்சு வாழ்கிறீங்களே, எவ்வளோ பெரிய மனசு. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ துன்பம் இருக்குன்னு தெரியாமல் போச்சு. எனக்கு பெரிய துன்பம் மாதிரி தெரியல. அவள் இல்லாத போதும் அவளோட நினைவுகளோட வாழ்வேன். அந்த மன திருப்தியோட வாழ்ந்துடுவேன். உங்கள் நல்ல மனசுக்கு இப்படி ஆச்சு. வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் மாறலாம். ஆனால் நினைவுகள் மாறாது. அவளோட நினைவுகளோடைய வாழ்ந்துடுவேன். அது போதும் எனக்கு. நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். வந்து நேரம் ஆகிடுச்சு போல. போவோமா? வாங்க போவோம். பிரிவு என்பது யாராலையும் மறக்க முடியாத வலி. நினைவு என்பது யாராலையும் திருட முடியாத பொக்கிஷம். இவருடைய காதல் என்றென்றும் வாழட்டும்.